ஓட்சோரி பார்ட் 2, அதாவது மக்களின் வாக்குகள் எப்படி திருடப்படுது அப்படின்னு இன்னைக்கும் ஒரு பிரஸ் மீட்டை வச்சு ராகுல் காந்தி அதிர்ச்சிகரமான பல தகவல்களை வெளியிட்டு இருக்காரு. கடந்த முறை அவர் இந்த மாதிரியான தகவலை வெளியிடும் போது அதை ஆட்டம் பாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த முறை என்ன குண்டை வீசி இருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். வரும் 17ஆம் தேதி கரூரில் திமுக முப்பெரும் விழா 2025 விழாவிற்கு வருகை தந்து சிறப்பிக்கும் முதல்வரை வாழ்த்தி வரவேற்கிறோம். ரஷ்ய எழுத்தாளர் ஆண்டன் செக்கோவின் பேச்சாளர் மாப்பிள்ளையும் அப்பாவும், ராஜதந்திரி, முதல் வகுப்பு பயணிகள் உள்ளிட்ட சிறந்த கதைகள் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. செக்கோவ் கதைகளை கேளுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப். ஆகஸ்ட் மாசம் ராகுல் காந்தி ஒரு பிரஸ் மீட் வச்சிருந்தாரு. அதுல கர்நாடகாவில மகாதேவபுரா அப்படிங்கிற ஒரு சட்டமன்ற தொகுதி இருக்கு. 2024 நாடாளுமன்ற தேர்தல் இந்த சட்டமன்ற தொகுதியில மட்டும் 1,250,000 போலி வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கிறதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு வச்சாரு. அதற்கான ஆதாரங்களை பிரசன்டேஷனாகவும் போட்டு காமிச்சாரு. போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத காங்கிரசினுடைய ஒரு சிறப்பு குழு எப்படி கண்டுபிடிச்சது, அதுல என்ன மாதிரியான முறைகேடுகள் எல்லாம் பயன்படுத்தி போலி வாக்காளர்களை சேர்த்திருக்காங்க அப்படிங்கறத பத்தி எல்லாம் ராகுல் காந்தி விளக்கி இருந்தாரு. அதை பத்தி நம்ம டிகோட் நிகழ்ச்சியில ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கோம். அந்த வீடியோவை நீங்க பார்க்கலன்னா அதை பாருங்க. அதை பார்த்தாதான் அதனுடைய கண்டினியூஷனாக இந்த வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும். அந்த வீடியோனுடைய லிங்க் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்லயும் கொடுக்குறேன். ராகுல் காந்தி வச்ச அந்த குற்றச்சாட்டின் மேல இப்போ வரைக்கும் தேர்தல் ஆணையம் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. மாறாக ராகுல் காந்தி அதுக்கான ஆதாரங்களை தேர்தல் ஆணையத்துக்கிட்ட ஒரு பிரமாண பத்திரத்தோட சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் சொல்றாங்களே தவிர எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை. இந்த நிலையில தான் நான் ஹைட்ரஜன் குண்டு ஒண்ணு போட போறேன் அப்படின்னு சொல்லி சில நாட்களுக்கு முன்னாடி ராகுல் காந்தி சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட்டை வச்ச உடனே அந்த ஹைட்ரஜன் குண்டு தான் வெடிக்க போகுது அப்படின்னு நினைச்சோம். ஆனா நான் இன்னைக்கு போட போறது ஹைட்ரஜன் குண்டு கிடையாது. அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு. அதுக்கு முன்னாடி இன்னொரு பவர்ஃபுல்லான ஆட்டம் பாம் ஒன்று போடுறேன் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி இன்னைக்கு பிரஸ் கான்பரன்ஸ்ல அறிவிச்சிருக்காரு. ராகுல் காந்தி வச்ச குற்றச்சாட்டுகள் என்ன அப்படிங்கறத இப்ப பாத்துடலாம். ஆகஸ்ட் மாசம் நடந்த பிரஸ் மீட்ல மகாதேவபுராவில எப்படி போலியாக வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டாங்க அப்படின்னு பேசியிருந்தாரு. இன்னைக்கு நடந்த பிரஸ் மீட்ல எப்படி முறைகேடாக வாக்காளர் பட்டியல இருந்து வாக்காளர்களுக்கே தெரியாம அவர்களுடைய பெயர்கள் நீக்கப்படுது, அதாவது டெலீட் செய்யப்படுது அப்படிங்கறத பத்தி ஆதாரங்களோட பிரசன்ட் பண்ணியிருந்தாரு ராகுல் காந்தி. ராகுல் காந்தி வைக்கிற குற்றச்சாட்டுகளை எல்லாம் காங்கிரஸ் தரப்புல எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி ஃபார்ம் 7 என்ன அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஃபார்ம் 7 அப்படிங்கிறது ஒரு வாக்காளர் தன்னுடைய பெயரை வாக்காளர் பட்டியல இருந்து நீக்கிறதுக்கோ இல்ல வாக்காளர் பட்டியல சேர்க்கிறதுக்கோ அல்லது உங்க தொகுதியிலே இருக்கிற வேறொரு நபர் உங்களுடைய பெயரை நீக்கிறதுக்குமான ஒரு ஃபார்ம் தான் இந்த ஃபார்ம் 7 சொல்லப்படுது. வேறொருத்தர் எப்படி என்னுடைய பெயரை நீக்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சில நேரங்களில் ஒரு வாக்காளர் அந்த வீட்டுல இருக்க மாட்டாரு, வேற ஊருக்கு போயிருப்பாரு, வேற தொகுதிக்கு மாறி இருப்பாங்க, அவங்க உயிரிழந்திருப்பாங்க. அந்த மாதிரியான வாக்காளர்களுடைய பெயர்கள் நீக்கப்படாமே இருக்கும். அதை பெரும்பாலும் அரசியல் கட்சிகளினுடைய பூத் ஏஜென்ட்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க பார்த்துட்டு இந்த பேர் தான் இந்த வீட்டுல இல்லவே இல்லையே, அதனால அவங்களுடைய பெயரை நீக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு ஃபார்மை சப்மிட் பண்ணுவாங்க. இந்த ஃபார்மை ஆன்லைன்லயும் சப்மிட் பண்ணலாம், நேரடியாக தேர்தல் அதிகாரிகள்கிட்டையும் சப்மிட் பண்ணலாம். அப்படி சப்மிட் பண்ணாங்கன்னா பூத் லெவல் ஆபீசர்ஸ் நேரடியா போய் விசாரிக்கணும். இந்த மாதிரி உங்களுடைய பெயர்களை நீக்கணும்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் வந்திருக்கே, உண்மைதானா, உங்களுடைய பேரை ஏன் நீக்கணும் அப்படின்னு சொல்லி நேரடியாக போய் விசாரிப்பாங்க. அந்த நபர் அங்க இல்லைன்னா அவங்களுடைய போனை தொடர்பு கொண்டு பேச முயற்சிப்பாங்க. அப்படி இல்லைன்னா மட்டும்தான் எலக்டோரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீசர், அதாவது ERO அப்படின்னு சொல்ற அந்த அதிகாரிக்கு இந்த ஃபார்மை ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அவரு அவங்களுடைய பெயரை நீக்கிறதுக்கான அந்த ஒப்புதலை கொடுப்பாரு. இதுதான் ஃபார்ம் 7 நடைமுறை. இதேதான் ஃபார்ம் 7 பேர் சேர்க்கறதுக்குமான நடைமுறையும் கூட. சரி, சென்னையில இருக்கிற ஒருத்தர் மதுரையில இருக்கிற வாக்காளர்களுடைய பெயரை நீக்கிறதுக்காக ஃபார்ம் சப்மிட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியாது. இந்த அப்ளிகேஷனை சப்மிட் பண்ற அந்த நபரும் அதே தொகுதியில இருக்கிறவராக தான் இருக்கணும். அது மட்டும் இல்ல, அவங்களுடைய ஓட்டர் ஐடி, அவங்களுடைய மத்த ஐடிஸ், அவங்களுடைய போன் நம்பர் போன்ற முக்கியமான தகவல்களையும் அந்த அப்ளிகேஷன்ல கொடுக்கணும். இதோட சேர்த்து நான் கொடுத்திருக்கிற தகவல் எல்லாம் உண்மைதான் அப்படிங்கிற வாக்குறுதியையும் அவங்க கொடுக்கணும். அப்படி பொய்யான தகவல் மூலமாக இன்னொருத்தர் பேரை நீக்கிறதுக்காக யாராவது அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க மேல சட்டப்படி தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கிறதுக்கான அனைத்து உரிமைகளும் இருக்கு. சரி, இந்த ஃபார்ம் 7 மிஸ்யூஸ் பண்ணாம சரியாக பயன்படுத்தப்படுதா அப்படின்னா அதுல பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கு. அதை பத்தியும் நம்ம ஏற்கனவே வீடியோக்குள்ள பேசியிருக்கோம். அதே மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு இதுலயும் இருக்கு. அது என்ன அப்படிங்கிறதுக்கு நான் பின்னாடி வரேன். அதுக்கு முன்னாடி ராகுல் காந்தி சொன்ன விஷயங்களுக்கு வந்துருவோம். வாக்காளர் பட்டியல இருந்து முறைகேடாக பெயர்களை நீக்கிறாங்க அப்படிங்கிறத நாங்க எதேர்ச்சியாக தான் கண்டுபிடிச்சோம்னு சொல்றாரு ராகுல் காந்தி. அது எப்படி?
கர்நாடகாவில் அலாந்த் அப்படிங்கிற ஒரு சட்டமன்ற தொகுதி இருக்கு. அதுல பூத் லெவல் ஆபீசராக ஒரு லேடி இருக்காங்க. அவருடைய மாமாவின் பேர் வாக்காளர் பட்டியல இருந்து தெரியாமையே டெலீட் செய்யப்பட்டிருக்கு. அது எப்படி டெலீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பூத் லெவல் ஆபீசர் அதிர்ச்சி அடைந்திருக்காங்க. ஏன்னா இவங்க தான் அவங்க மாமானுடைய வீடு இருக்கிற அந்த பூத்துக்குமான ஆபீசர். நான் ஏற்கனவே ஃபார்ம் 7 படி என்ன சொன்னேன், அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணாலும் அதை பூத் லெவல் ஆபீசர் நேர்ல போய் விசிட் பண்ணி தான் டெலீட் பண்ண முடியும். அப்போ பூத் லெவல் ஆபீசராக இருக்கிற அவங்களுக்கே தெரியாம அவங்களுடைய மாமனுடைய பேர் எப்படி டெலீட் செய்யப்பட்டது அப்படின்னு அவங்க அதிர்ச்சி ஆகிறாங்க. இந்த விஷயத்தின் மூலமாக தான் அந்த வாக்காளருக்கே தெரியாம பெயர்கள் நீக்கப்படுது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னு சொல்றாரு ராகுல் காந்தி. சரி, வாக்காளர் பட்டியல இருந்து அவருடைய பெயரை அவருக்கு தெரியாம நீக்கிட்டாங்க. ஆனால் அவருடைய பெயரை நீக்கணும்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் ஃபார்ம் 7 சப்மிட் பண்ணிருப்பாங்கல்ல, அது யாரு அப்படின்னு தேடி போகும்போது வாக்காளர் பட்டியல இருந்து பேர் நீக்கப்பட்டவருக்கு பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒருத்தர் தான் அந்த ஃபார்மை சப்மிட் பண்ணிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அவர்கிட்ட போய் ஏன் என்னுடைய பேரை டெலீட் பண்ணணும்னு சொல்லி ஃபார்ம் 7 சப்மிட் பண்ணீங்கன்னு கேட்டதுக்கு, நான் அப்படி ஒரு ஃபார்மே சப்மிட் பண்ணலங்க, எனக்கு அதை பத்தி தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லி அவர் கை விரிச்சிருக்காரு. அப்புறமா தான் தெரியுது இது அந்த தொகுதியில இருக்கிற யாரும் பண்ணல, சிஸ்டமேட்டிக்காக சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி ஒரு குரூப் கால் சென்டர் மாதிரி வச்சு இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம நிறைய டிஜிட்டல் ஸ்கேம் எல்லாம் பாக்குறோம்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்கேம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு ராகுல் காந்தி. சரி, அப்படி ஃபார்ம் 7 அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணும்போது ஒரு நம்பர் கொடுத்திருப்பாங்க, அதுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி கொடுத்தா மட்டும்தான் சப்மிட் பண்ண முடியும். சரி, அந்த ஓடிபி எங்க இருந்து வந்திருக்கு, அந்த நம்பர் எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணும்போது அந்த நம்பர் எதுவுமே கர்நாடகாவினுடைய நம்பர் கிடையாது. வெவ்வேறு மாநிலங்கள்ல இருந்த நம்பரை கர்நாடகாவில வச்சு யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்குன்னு சொல்றாரு ராகுல் காந்தி. அது மட்டும் இல்ல, இப்படி 6018 பேருடைய பேரை அலாந்த் தொகுதியில மட்டும் நீக்கிறதுக்காக அப்ளிகேஷன் சப்மிட் செய்யப்பட்டிருக்கிறதாகவும், யார் பேரை இல்லாம அந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணப்பட்டிருக்கோ அவங்களுக்கே அப்படி ஒரு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணது தெரியாது அப்படின்னும் ராகுல் காந்தி சொல்றாரு. 6018 அப்படிங்கிறது டெலீட் பண்ண முயற்சி பண்ணும்போதே கண்டுபிடிக்கப்பட்ட விஷயம். ஆனால் உண்மையாக எவ்வளவு வாக்காளர்களுடைய பெயர்கள் 2023 அந்த அசம்பிளி எலெக்ஷன் போது நீக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது தெரியாது. அது இனிமேல் தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்றாரு. சரி, இப்போ குற்றச்சாட்டை வச்சுட்டாரு, அதுக்கான எவிடன்ஸ் வேணும்ல. ராகுல் காந்தி என்ன சொன்னாரு, நான் 100% எவிடன்ஸ் இருந்தா மட்டும்தான் பிரஸ் கான்ஃபரன்ஸுக்கே வருவேன், புல்லட் ப்ரூஃபை உங்களுக்கு நான் இப்போ உங்க முன்னாடி காட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் சொன்ன எவிடன்சஸ் என்னென்ன அப்படின்னா, முதல் விஷயம், கோதாபாய் அப்படிங்கிற ஒரு மூதாட்டி, அவங்களுக்கு கிட்டத்தட்ட 63 வயது ஆகுது. அவங்க 12 பேருடைய பெயர்களை வாக்காளர் பட்டியல இருந்து நீக்கிறதுக்காக அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதாக தகவல் கிடைச்சிருக்கு. 63 வயசு ஆகுது. அந்த அம்மாவால் எப்படி இதெல்லாம் பண்ணிருக்க முடியும் அப்படிங்கிறது முதல் கேள்வி. ரெண்டாவது, அவங்களே வீடியோ மூலமாக பேசியிருக்காங்க. அந்த வீடியோவையும் ராகுல் காந்தி ஸ்டேஜ்ல பிளே பண்றாரு. நான் இந்த மாதிரி எந்த விதமான அப்ளிகேஷனையும் ஃபைல் பண்ணல, என்னுடைய நம்பரையும் கொடுக்கல, ஓடிபியும் கொடுக்கல, எனக்கே தெரியாம இது நடந்திருக்கு அப்படின்னு அவங்க வாக்குமூலம் தராங்க. இந்த எவிடன்ஸை அதோட நிறுத்தல ராகுல் காந்தி. அந்த 12 பேருடைய பெயர்கள் நீக்கிறதுக்காக அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணப்பட்டுச்சு இல்லையா, அந்த 12 பேர் யாரு அப்படிங்கிற அந்த டீடைலையும் அவர் பிரசன்டேஷன்ல காட்டுறாரு. அவங்களுடைய பேர், ஓட்டர் ஐடி, அவங்களுடைய நம்பர் உட்பட எல்லா டீடைல்ஸுமே லிஸ்ட் பண்றாரு. அடுத்து சூரியகாந்த் அப்படிங்கிற ஒரு நபர், அவருடைய பேர்ல 14 நிமிஷத்துல 12 பேருடைய பேர்கள் வாக்காளர் பட்டியல இருந்து நீக்கிறதுக்கான அந்த ஃபார்ம் 7 சப்மிட் பண்ணிருக்கிறது தெரிய வந்திருக்கு. இதுல பேர் நீக்கப்பட்ட பபிதா சௌத்ரி அப்படிங்கிற ஒரு பெண் வீடியோல இல்ல, நேர்லயே வந்து சொல்றாங்க, என்னுடைய வாக்கு எனக்கே தெரியாம டெலீட் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத. சரி, அந்த அப்ளிகேஷனை ஃபைல் பண்ணதாக சொல்லப்படுற சூரியகாந்த், அவருடைய கருத்து என்ன அப்படின்னா, அவரும் நேர்லயே வந்து சொல்றாரு, இந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் நான் சப்மிட் பண்ணல, என்னுடைய நம்பரும் கொடுக்கல, ஓடிபியும் கொடுக்கல, எப்படி இது நடந்துச்சு அப்படிங்கிறது எனக்கே தெரியல அப்படின்னு அவரும் நேர்லயே வந்து சாட்சி சொல்றாரு. அடுத்ததான் நாகராஜ் அப்படிங்கிற ஒரு நபருடைய பேர்ல இருந்து 2 பேருடைய பேரை நீக்கிறதுக்காக 2 அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த 2 அப்ளிகேஷனும் 36 செகண்ட்ல சப்மிட் ஆயிருக்கு அப்படின்றாரு ராகுல் காந்தி. அதிகாலை 4 மணி 7 நிமிடம் 40 செகண்டுக்கு அவர் முதல் அப்ளிகேஷனையும், 4 மணி 8 நிமிடம் 16 செகண்டுக்கு 2வது அப்ளிகேஷனையும் ஃபைல் பண்ணிருக்காரு. எங்கேயாவது அரசாங்க வெப்சைட் இவ்வளவு ஸ்பீடா இயங்குமா? நீங்களே போய் எலெக்ஷன் கமிஷனுடைய வெப்சைட்ல போய் இப்படி ஒரு ஃபார்ம் சப்மிட் பண்ணி பாருங்க, எவ்வளவு நேரம் எடுக்குது அப்படின்னு. அப்போ இவ்வளவு சீக்கிரமாக 2 அப்ளிகேஷன் ஃபைல் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு சாஃப்ட்வேரை பயன்படுத்தினா மட்டும்தான் முடியும் அப்படின்றாரு ராகுல் காந்தி. சும்மா சாஃப்ட்வேர் சொன்னா எப்படி, அதை எப்படி நிரூபிக்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கும் சில ஆதாரங்களை அவர் அடுக்கிறார். யார் யார் பேர்ல எல்லாம் இந்த ஃபார்ம் 7 சப்மிட் பண்ணப்பட்டிருக்கோ அவங்களுடைய சீரியல் நம்பரை போய் பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி 1 அப்படின்னு இருக்கு. அதாவது இந்த சாஃப்ட்வேர் ஒவ்வொரு பூத்துலயும் அந்த சீரியல் நம்பர்ல முதல்ல இருக்கிற வாக்காளருடைய பெயரை சூஸ் பண்ணி அவருடைய பெயர்ல தான் இந்த அப்ளிகேஷனை ஃபைல் பண்ணுது. இப்படி எல்லா பூத்தினுடைய வாக்காளர் பட்டியலையும் முதல்ல யார் பேர் இருக்கோ அவங்க பேர்ல தான் இந்த அப்ளிகேஷன் எல்லாம் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. இது திட்டமிட்டு சாஃப்ட்வேர் மூலமாக நடத்தப்பட்டது அப்படிங்கிறதுக்கு இதுதான் சாட்சின்னு சொல்றாரு ராகுல் காந்தி. அது மட்டும் இல்ல, இப்படி அலாந்துல இருக்கிற 10 பூத்துல மட்டும் குறி வச்சு நடத்திருக்காங்க. அதுல 8 பூத்து காங்கிரஸுக்கு சாதகமான பூத்து. அதனால காங்கிரஸுக்கு வாக்குகள் வந்துடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இதை செஞ்சிருக்காங்கன்னு அவர் சொல்றாரு.
சரி, கர்நாடகாவில் வாக்குகளை டெலீட் பண்ணிருக்காங்கன்னா மகாராஷ்டிராவில் ரஜுரா அப்படிங்கிற தொகுதியில 6850 வாக்குகளை இதே சாப்ட்வேரை பயன்படுத்தி ஆட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாரு. அப்படி ஆட் பண்ணப்பட்டவங்களுடைய பேர்களை எல்லாம் போய் பார்த்தோம்னா UWJ அப்படின்னு ரேண்டமா இருந்திருக்கு, சஷ்டி 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 அப்படின்லாம் இருந்திருக்குன்னு சொல்லி அந்த ஆதாரங்களையும் அவர் காட்டுறாரு. சரி, ஏதோ ஒரு ரேண்டமான ஸ்கேமிங் குரூப் இதை பண்ணுது அப்படின்னே வச்சுக்குவோம். அதுக்காக இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் மேல ஏன் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு வைக்கிறாரு? அதுக்கும் அவரு விளக்கத்தை கொடுக்கிறாரு. பிப்ரவரி 2023 இந்த முறைகேடு நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது வெளியே வருது. பிப்ரவரி மாசமே வழக்கும் பதியப்படுது. மார்ச் மாசம் கர்நாடகனுடைய சிஐடி போலீசார் இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு சில தகவல்களை கேட்டு கடிதம் எழுதுறாங்க. அதுல என்னென்ன கேட்கிறாங்கன்னா, இந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் எந்த IP அட்ரஸ்ல இருந்து சப்மிட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற அந்த தகவலும், அந்த சிஸ்டத்தினுடைய டிவைஸ் போர்ட்டல் தகவலையும், OTP வந்திருக்கு இல்லையா, அந்த OTP எங்க இருந்து வந்துச்சு, அந்த நம்பர் என்ன அப்படிங்கிற அந்த விஷயங்களையும் எங்களுக்கு கொடுங்க, அப்பதான் இந்த வழக்குல அடுத்த கட்டத்துக்கு எங்களால போக முடியும் அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதுறாங்க. ஆனா அந்த முழுமையான தகவல்கள் இப்போ வரைக்கும் கர்நாடக சிஐடி போலீஸுக்கு போகலன்னு சொல்றாரு ராகுல் காந்தி. 2023 ஆகஸ்ட் மாசம் ஒரு பதில தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்காங்க. அதுல சிஐடி போலீசார் கேட்ட முழு தகவலும் இல்ல. கடைசியாக செப்டம்பர் 2025 ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. அந்த கடிதம் 18வது கடிதம். இப்போ வரைக்கும் எந்த தகவலும் முழுமையாக போலீசாருக்கு கிடைக்கல. ஏன் அந்த தகவலை கொடுக்க தயங்குறாங்க தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது தான் ராகுல் காந்தியோட கேள்வி. அப்போ வேணும்னே முறைகேடாக இயங்குற அந்த குரூப்பை கண்டுபிடிச்சிடக்கூடாது, அவங்கள பாதுகாக்கணும் அப்படின்னு இந்திய தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் செயல்படுறாரு அப்படிங்கிறது தான் ராகுல் காந்தியினுடைய குற்றச்சாட்டு. இந்திய ஜனநாயகம் கொலை செய்யப்படுறதுக்கு தேர்தல் ஆணையம் உதவிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மிகப்பெரிய குற்றச்சாட்டு அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்ல, நான் சாலிடான ப்ரூஃபோட தான் இங்க வந்திருக்கேன், திரும்பவும் என்கிட்ட ப்ரூஃபை கேட்காதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பேசியிருக்காரு. ஏன்னா அந்த குற்றச்சாட்டை சொன்னா அதுக்கு ஆதாரமாக எவிடன்ஸாக இருந்தா எல்லாரையுமே ஸ்டேஜில் ஏத்திட்டாரு. இதுக்கு மேலேயும் நீங்க ப்ரூஃப் கேட்பீங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ராகுல் காந்தியுடைய பிரசன்டேஷன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அலாந்த் அப்படிங்கிற அந்த தொகுதியில 2023 காங்கிரஸ் தானே ஜெயிச்சிருக்காங்க, வாக்குகள் டெலீட் பண்ணப்பட்டிருந்தா எப்படி காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். கரெக்ட் தான். ஆனா அதுக்கு காங்கிரஸ் தரப்புல இருந்து சொல்ற பதிலன்னா, இதுல நாங்க ஜெயிச்சோம் தோத்தோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது, இப்படி இந்தியா முழுக்க எங்கெங்கெல்லாம் வாக்குகள் திருடப்படுது அப்படிங்கிறது தான் முக்கியம். இங்க அலாந்துல காங்கிரஸுடைய தொகுதி அப்படிங்கிறதுனால வாக்குகள் டெலீட் பண்ணப்பட்ட போதும் நாங்க ஜெயிச்சிட்டோம். ஆனா இதே மாதிரி 6000 10,000 வாக்குகள் வெவ்வேறு தொகுதிகளில் நீக்கியிருப்பாங்க. அந்த தொகுதிகள் எல்லாம் க்ளோஸ் மார்ஜின்ல தேர்தலுடைய முடிவு மாறி இருக்கும். அப்படிப்பட்ட தொகுதிகளில் ஒரு 6000 வாக்கு அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமானது. இது கர்நாடகாவில் மட்டும் இல்ல, இந்தியா முழுக்கவுமே இப்படிதான் நடந்துகிட்டு இருக்குன்னு காங்கிரஸ் தரப்புல சொல்றாங்க. சரி, இந்த குற்றச்சாட்டுகளுக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய பதில் என்ன அப்படின்னு பார்த்தா, இதெல்லாம் அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள், தவறான மிஸ்லீடிங்கான குற்றச்சாட்டுகள் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்றாங்க. ஆன்லைன்ல ஒருத்தருடைய பேரை நீக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபார்ம் 7 சப்மிட் பண்ணிட்டா உடனே அவருடைய பேர் டெலீட் செய்யப்பட்டு விடாது. பூத் லெவல் ஆபீசர் ஏன் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணாங்க அப்படிங்கறத நேர்ல போய் விசாரிப்பாங்க. உண்மையாகவே அவர் அந்த இடத்துல இல்ல, அவர் இறந்திருந்தாரு, அந்த மாதிரியான காரணங்கள் இருந்தா மட்டும்தான் EROக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதன் மேல ERO அந்த பேரை டெலீட் பண்றதுக்கான அந்த முடிவை எடுப்பாரு. இதுதான் ப்ராசஸ். அதனால ராகுல் காந்தி சொல்றது எல்லாம் அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் அப்படின்னு சொல்லி அவங்க இதையெல்லாம் நிராகரிக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் சொல்றது சரிதானே, ஃபார்ம் 7 பத்தி நீங்களும் அதான சொன்னீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனால் இங்கதான் ஃபார்ம் 7 ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த விஷயத்துக்கு வரேன். ஃபார்ம் 7 பயன்படுத்தி பல்வேறு வாக்காளர்களுடைய பெயர்களை முறைகேடாக நீக்கிறதுக்கான முயற்சிகள் நடத்திட்டு இருக்கு அப்படின்னு பல அரசியல் கட்சிகள் இதுக்கு முன்னாடி குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. கடைசியா பார்த்தோம்னா டிசம்பர் 2024 ஆம் ஆத்மி தரப்புல ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுச்சு. ஆம் ஆத்மியினுடைய ஆதரவாளர்கள் 11,000 பேருடைய பெயர்களை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிறதுக்காக ஒரே மாசத்துல பாஜகவினுடைய பிரமுகர்கள் இந்த அப்ளிகேஷனை ஃபைல் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. குற்றச்சாட்டோட நிக்கல, அதுக்காக 3000 பக்கம் ஆதாரங்களையும் அவங்க தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்புனாங்க. அப்பவும் தேர்தல் ஆணையம் அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டு அப்படின்னு தான் இதை நிராகரிச்சாங்க. ஊடகங்கள் இந்த விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டு நேர்ல போய் விசாரிச்சு பார்த்தாங்க. அதுல பல பேருடைய பெயர்கள் அவங்களுக்கு தெரியாமே நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னும், அந்த நீக்கப்பட்ட பேர்ல இருக்கிறவங்க எல்லாருமே அதே இடத்துல 20 வருஷம் 30 வருஷம்னு இருக்கிறவங்க, அவங்க யாருக்கு வாக்களிப்பாங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டே இந்த மாதிரி அவங்களுடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயம் எல்லாம் பின்னாடி தெரிய வந்துச்சு. சரி, பூத் லெவல் ஆபீசர்ஸ் விசாரிக்காம பெயரை நீக்க முடியாதுன்னா அப்போ அவங்களுடைய பெயர்கள் எல்லாம் எப்படி நீக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற கேள்வி வருதுல, அதுவும் ஊடகங்கள் மூலமாக பின்னால தெரிய வந்துச்சு. தன்னுடைய பெயரை வெளியிட விரும்பாத பூத் லெவல் ஆபீசர் ஒருத்தர் அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்திருந்தாரு. அதுல அவங்க சொன்னது என்னன்னா, எங்களை நைட்டு ஃபுல்லா உட்கார வச்சு பல்கா இந்த மாதிரியான ஃபார்ம் 7 அப்ளிகேஷன்ஸை கொண்டு வருவாங்க, அதையெல்லாம் நாங்க என்ன ஏதுன்னு கூட கேட்காம கையெழுத்து போட்டு கொடுக்கணும், அதுதான் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. அப்போ இந்த மாதிரியான அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணப்பட்டாலும் முறைகேடாக அதிகாரிகள் நேரடியாக போய் விசிட் பண்ணாம அங்க உட்காந்து இந்த அப்ளிகேஷன் எல்லாம் ஓகே பண்ணி அவங்களுடைய பெயர்களை நீக்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் அரசியல் கட்சிகளும் ஊடகங்களும் வந்த அந்த தகவல் மூலமாக நமக்கு தெரிய வருது.
அதனால ஏதோ சாஃப்ட்வேர்ல அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணா பேர் டெலீட் பண்ணிட முடியாது அப்படின்னு தேர்தல் ஆணையம் மேம்போக்காக சொல்லிட்டு போயிட முடியாது. இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு அப்படின்னா அதை எடுத்து விசாரிச்சு உண்மையாகவே அப்படி நடந்திருக்கா அப்படிங்கிற பதில தேர்தல் ஆணையம் தான் கொடுக்கணும். இதுல இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா? இந்த முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிறது தேர்தல் ஆணையத்துக்குமே தெரிஞ்சிருக்கு. அவங்களுமே கர்நாடகாவில் அலந்துல இந்த மாதிரியான அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சு அவங்களும் ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறதாக தேர்தல் ஆணையம் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ யாருன்னே தெரியாம எங்கிருந்தோ இயங்கிட்டு இருக்கிற ஒரு குரூப்பால வாக்காளர் பட்டியல இருந்து வாக்காளர்களுடைய பேரை நீக்க முடியுது, வாக்காளர்களுடைய உரிமைகளை பறிக்க முடியுது. அதுவும் திட்டமிட்டு இவங்க யாருக்கு வாக்களிப்பாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சே நடக்குது அப்படின்னா ஜனநாயகம் எந்த அளவுல இருக்கு? தேர்தல் ஆணையம் இந்த தேர்தல்களை எப்படி நடத்துது? குற்றவாளிகளை ஏன் காப்பாத்துது? அப்படிங்கிற கேள்விகளை எல்லாம் தான் ராகுல் காந்தி கேட்கிறார். அவர் இதோட நேரத்துல அடுத்ததாக ஹைட்ரோஜன் பாம்பு ரெடி ஆகிட்டு இருக்கு, விரைவில் அதையும் நாங்க வெடிக்க வைப்போம் அப்படின்னு சொல்றாரு. அது என்ன அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். வேறொரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி. வரும் 17ஆம் தேதி கரூரில் பிரம்மாண்டமாய் நடைபெற இருக்கும் திமுக முப்பெரும் விழா 2025 விழாவை சிறப்பிக்க வருகை தரும் தமிழக முதல்வர் அவர்களையும் கழக நிர்வாகிகளையும் அன்போடு வரவேற்கிறார் கரூர் மாவட்ட கழக செயலாளர் வி செந்தில் பாலாஜி அவர்கள். ரஷ்ய எழுத்தாளர் ஆண்டன் செக்கோவின் பேச்சாளர் மாப்பிள்ளையும் அப்பாவும், ராஜதந்திரி, முதல் வகுப்பு பயணிகள் உள்ளிட்ட சிறந்த கதைகள் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. செக்கோ கதைகளை கேளுங்க.